இந்த மாதிரி மீல் மேக்கர் சோயா கிரேவி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு சோயாவை நல்லா வேக வச்சு ஸ்குவிஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1.5 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சர் ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அன்னாச்சி, கொஞ்சமாக லவங்கம் சேர்த்துட்டு அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் காரத்துக்கேற்ப நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, கொஞ்சமாக சீரகம், கொத்தமல்லி பொடியை ஒட்டுக்கா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சோயாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சோயா கிரேவி என்னோடய ஸ்டைலில் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.